என்னாச்சு? ஏன் நீங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க எல்லாரோட சந்தேகத்தையும் நான் இப்பவே சரி பண்ணிடுறேன். இவ எதுக்கு இருங்க சீமா, இவ எதுக்கு சந்திர ரூமுக்குள்ள போறா? அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம தான் அந்த ரூமுக்குள்ள இருக்காரு. எனக்கு பயமா இருக்கு. என்ன விடுங்க, என்ன விடுங்க. சீமா என்ன விடு. அந்த நாகம் ஏன் அந்த ரூமுக்குள்ள போறான்னு எனக்கு தெரியல. அவ கண்டிப்பா சந்திருக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாக்குவா. அவ எதுவும் பண்ண மாட்டா. சந்திர மாமாக்கு எதுவுமே ஆகாது. பிளீஸ் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாக்குறேன். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. ஐயோ கடவுளே, அவர் எதுவும் பண்ணிடாத. உனக்கு பழி வாங்கணும்னா நீ தயவு செஞ்சு என்ன பழி வாங்க. சந்திரவும் எதுவும் பண்ணிடாத. நான் உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். நான் உன்கிட்ட சந்திரவோட உயிர் பிச்சை கேட்டுட்டு இருக்கேன். அவர் எதுவும் பண்ணிடாத. இல்ல சீமா, அவர் எதுவும் பண்ணிட போச்சு. அமைதியா இருங்க பிளீஸ், நம்புங்க. சீமா, சீமா என்ன விடு. அந்த நாகம் அவரை சாகடிச்சிரும். என்ன விடு, என்ன விடு. சந்திரு, சந்திரு கண்ணை திறந்து பாருங்க. சந்திரு சந்திரு, சந்திரு, சந்திரு. சந்திரு நீங்க நல்லா ஆயிட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? சந்திரு, யார் நீ? ராத்திரி நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவதான் அவ.
இவளாலதான் எனக்கு இந்த நிலைமையை ஏற்பட்டுச்சு. சந்துருவை இப்ப நான் நல்லபடியா குணப்படுத்திட்டேன். இப்பவும் நீங்க இப்படித்தானே நினைப்பீங்க, நான் தப்ப எல்லாத்தையும் உணர்ந்து தெரிஞ்சிட்டேன்னு? இல்ல, நான் தப்புன்னு எதையுமே நினைக்கல. நான் செஞ்ச விஷயங்களை தான் நானே சரி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு பதிலுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ராஜநாகம். ஒரு நாகம் தன்னோட பழிவாங்கிற குணத்தை என்னைக்குமே விடாது. நல்லதுக்கு பதிலா நல்லது, அதே மாதிரி கெட்டதுக்கு பதிலா கெட்டது. அக்கா, உங்க நல்லதுக்கு பதிலா நான் நல்லது பண்ணிட்டேன். இப்போ கெட்டதுக்கான நேரம். இப்போ நான் பழி வாங்கணும். இந்த ரோஹிணியையும் உங்களோட அன்பான கணவர் இந்த பிரேமையும் அந்த அமரையும் அப்புறம் இந்த மொத்த குடும்பத்தையும் நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்குனீங்கல்ல, நான் யாரோட உயிரையும் எடுக்க கூடாதுன்னு. இருந்தாலும் பிரேம், அமர், ரோஹிணி இந்த மொத்த குடும்பமும் எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணாங்க. இவங்க என்னோட உயிரையே எடுக்க முயற்சி பண்ணாங்க. நீங்க எல்லாரும் பண்ண தப்பு இதுதான். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்கன்னா, சிவன் மேல நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்ன பலகீனமா ஆக்கிடுச்சுன்னு. இல்ல, என்னோட பேரு மாயா. நான் ஒரு இச்சாதாரி ராஜனாகும். என் புருஷனோட ஆத்மா சித்தார்த்த உடம்புக்குள்ள இருக்க. என்னோட உயிரை ஏன் புருஷனுக்குள்ள இருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நீங்க எல்லாரும் நான் என்னோட நோக்கத்துல வெற்றி அடைய கண்டிப்பா உதவி செய்வீங்க. உங்க யார் பத்தியும் எனக்கு கவலை இல்ல. நான் இங்க சித்தார்த்த கூட்டிட்டு போக தான் வந்தேன். கண்டிப்பா இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். நான் நினைச்சேன்னா இப்பவே இந்த நிமிஷமே சித்தார்த்த வசியப்படுத்தி உங்க எல்லாரையும் கொன்னுட்டு இங்க இருந்து அவரை கூட்டிட்டு போக என்னால முடியும். ஆனா மாட்டேன். நான் அந்த மாதிரி எதையும் செய்ய விரும்பல. அதனால உங்க எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன், என் புருஷனை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் உங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாயா, எந்த அளவுக்கு உன்னோட புருஷன் மேல நீ அன்பு வச்சிருக்கியோ அதை விட அதிகமான அன்பு என் ரோகிணி மேல நான் வச்சிருக்கேன். என்னோட உயிரே போனாலும் என் ரோகிணி கிட்ட இருந்து நான் பிரிய மாட்டேன். நான் உங்களோட ரோஹிணிய விட்டு மட்டும் பிரிக்கல சித்தார்த். அவளோட வாழ்க்கையை விட்டு நான் உங்களை பிரிக்க போறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாயா உங்க
உங்க மனசுல இருக்கிற இந்த ரோஹிணிய பத்தின எல்லா நினைவுகளையும் மொத்தமா அழிச்சிடுவா. அதுக்கப்புறம் உங்களோட பொது வாழ்க்கையில ரோஹிணிய பத்தின எந்த நினைவுகளும் இருக்காது. ஒருவேளை அது அவ்வளவு சுலபமா இருந்தா நீ அதை எப்பவோ பண்ணிருப்பல்ல மாயா. வேதத்துல எழுதப்பட்டிருக்க, ஒரு மனைவி கணவனோட சரிபாதியா இருந்தா கடவுள் கூட அவங்க முன்னாடி தலை வணங்கி நிப்பாங்களாம். உனக்குதான் அப்படி யாருமே இல்லையே. நீ யார உன்னோட புருஷன்னு சொல்லிட்டு இருக்கியோ அவர் உண்மையில என்னோட புருஷன். என்னோட புருஷனை நீ நெருங்கிறதுக்கு எக்காரணத்தை கொண்டு நான் அனுமதிக்க மாட்டேன். உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீ நிரூபிக்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி மாயா. ஆனா உண்மை இதுதானே தெரிஞ்சுக்கோ. உனக்கும் எங்களோட உலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன்னை படைச்ச அதே ஆண்டவன் தான் எங்களையும் இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. அவரோட நீதிமன்றத்துல என்னைக்குமே அநியாயம் நடக்காது. என் புருஷன் மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மைனா, இந்த துர்கா தேவி மேல நான் வச்சிருக்கிற பக்தி உண்மைனா, நீ எடுத்திருக்கிற இந்த காரியத்துல என்னைக்குமே உனக்கு வெற்றி கிடைக்காது. உனக்கு எந்த அளவுக்கு பிடிவாதம் இருக்கும் அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. இத நேரம் தான் சொல்லும், உன்னோட பக்தி ஜெயிக்குதா இல்ல என்னோட பிடிவாதம் ஜெயிக்குதான்னு. சித்தார்த், உங்க குடும்பத்துல உள்ளவங்களை இப்பவே நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இவங்க யாருமே ஞாபகத்துல இருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையுமே மறந்து போயிடுவீங்க. இல்ல, சித்தார்த்துக்கு அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இந்த முடிவை நான் உங்க கையிலேயே ஒப்படைக்கிறேன். இந்த 24 மணி நேரத்தை ஏன் நான் உங்களுக்கு கொடுக்கறேன்னா, அது உங்களுக்காக தான். நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு நன்றி கடனாதான். ஆனா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் சத்தியத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன். மறுபடியும் நான் உங்க எல்லாரையும் 24 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால பிளீஸ் என்ன நீங்க தடுக்கிற மாதிரியான எந்த தப்பான காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட சக்தியை பயன்படுத்த வேண்டியதா போயிடும். நான் சித்தார்த்த வசியம் செஞ்சோ இல்ல உங்கள யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்தியோ அவர் அடைய விரும்பல. ஆனா ஒருவேளை யாராவது என்னோட வழியில குறுக்க வந்தீங்கன்னா அப்புறம் நான் அவங்கள உயிரோட விட மாட்டேன். முடிவு உங்களோட கையில தான் இருக்கு. இப்ப கிளம்புற 24 மணி நேரம் கழிச்சு சந்திக்கலாம்.
நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு தான் இருக்க போறோமா? ஏதாவது செய்ய மாட்டோமா? எனக்கு பாருங்க, 4 மணி நேரம் கடந்துருச்சு. இன்னும் நம்ம கிட்ட 20 மணி நேரம் தாங்க இருக்கு. சுஜாதா, நீ கொஞ்சம் பதட்டப்படா. குடும்பத்தை என்ன பண்ண போறோனோ தெரியலையே பிரேம். நீங்க கவலையப்படாதீங்கம்மா. அந்த நாகத்தை ஒண்ணும் செய்ய விட மாட்டேன். நான் இப்பவே அமரை கூட்டிட்டு அந்த சாமுஜியை போய் பாக்குறேன். அந்த நாகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கிறேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பிரேம், நான் இதை ஒத்துக்கிறேன். நம்மள மாதிரி மனுஷங்களால அந்த நாகத்தை எதுவுமே பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன செஞ்சாலும் நாம ரொம்ப யோசிச்சுதான் செய்யணும். இது இப்ப சித்தார்த்தோட வாழ்க்கை பிரச்சனை. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட வாழ்க்கை பிரச்சனையும் தான். நாகத்தால அந்த இடத்தை கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு இல்ல ரோஹிணி. நாம சித்தார்த்த அந்த மாதிரி எங்கேயுமே அனுப்பி வைக்க முடியாது. ஒருவேளை அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா சித்தார்த்த தேடுறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. நம்ம யார் உயிரை வேணாலும் எடுக்க துணிஞ்சிருவா. நாம ஏன் ஒரு வேலை பண்ணக்கூடாது? நம்ம எல்லாருமே இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாமா? நீங்க யாரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை நாளைக்கு நாம இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? இல்ல, நாம் அவளை எதிர்த்து நின்னு போராடியே ஆகணும். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஒரு நிமிஷம், என் மனசுல ரொம்ப நேரமா இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்க. எதுக்காக அந்த நாகம் நமக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கணும்? அவளுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சித்தார்த்த நிச்சயமா அவ கூட அனுப்பி வைக்கவே மாட்டோன்னே. ஒருவேளை கட்டாயப்படுத்தணும்னா அத அவ அப்பவே பண்ணிருக்கலாமே. எதுக்காக 24 மணி நேரம் டைம் கொடுக்கணும்? அப்போ இதுக்கான அர்த்தம் இந்த 24 மணி நேரம் அவகாசம் நமக்காக இல்ல, அவளுக்காக தான் கொடுத்திருக்கா. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள அவ ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அது என்னது? பெட்டி. கேலண்டர், என்னாச்சு? கேலண்டர், கண்ணு தர. கேலண்டர், கேலண்டர். நாகம், 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 நாகம். அந்த நாகம் இப்பதான் வந்துச்சு. அந்த பெட்டி எடுத்துட்டு போயிடுச்சு. ஆனா அந்த நாகத்துக்கு இந்த வீட்டு அட்ரஸ் எப்படி கிடைச்சது? அது அந்த ஜெகதீஷ் வர்மாவும் அவங்களோட மனைவியும் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. சாரி பாஸ், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இட்ஸ் ஓகே. அமர், இப்ப என்ன பண்றது? அந்த பெட்டி இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த நாகத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பண்ண முடிஞ்சது இல்ல, இனிமேலும் பண்ண முடியும். அது எப்படி? அப்படின்னா 50-50. எனக்கு தெரியும் அந்த நாகம் இப்படிதான் ஏதாவது பண்ணும்னு. அது ரொம்ப புத்திசாலி. அதனால நான் பெட்டியை மாத்திட்டேன்.